பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. இந்த நாளில் ஆண்டவருக்கு சித்தமாக நம்ம நடக்கும்படியாக நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ரோமர் 14:12. நாம் எல்லா விஷயத்துக்கும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேணும். அதாவது காலம் கடைசி ஆயிடுச்சு, கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஜாக்கிரதையாக ஆண்டோட வருகைக்கே நாம் ஆயத்தமாகணும். அதுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைக்கே நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். மத்தேயு 12:36 பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லப்படுகிறது. லூக்கா 12:20 நம்ம ஆத்துமாவை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ரோமர் 14:10 நம்மளோட நடக்கை குறித்து, நம்மளோட வாழ்கிற வாழ்க்கை, நம்ம நடக்கைகளை நம்ம குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அடுத்ததாக பிரசங்கி 3:1 நம்மளோட சிந்தைகள், அதாவது எண்ணங்களை குறித்து, நம்ம என்னென்ன யோசிக்கிற அதை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். அதாவது அடுத்ததாக ரோமர் 2:16 நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை குறித்தே நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். இதெல்லாம் நம்ம நடக்க, எண்ணங்களை, பேச்சு, சிந்தனைகளை, யோசனைகள் எல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாங்க. அடுத்த மனுஷன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இருக்கா, ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க. உன் உட்கார்தலை எழுந்தலை அறிஞ்சிருக்கிறேன், உன் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னால் நான் அதை அறிஞ்சிருக்கிறேன். சமுதிரத்தில் கடையாரத்தில் போயிருந்தாலும் உன்னோட கை என்னை தாங்குது. எப்போதும் அவர் நம்மளை அறிஞ்சிருக்கிறாங்க. நம்மளை பூமி எங்கும் அவருடைய கண் உலாவி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம எண்ணங்களெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாங்க. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த நல்ல நாளில் நம்மளே நானே ஆராய்ச்சி பார்த்து இது நிதானிச்சு அறிஞ்சு நம்மளை புதுப்பிப்போமா. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கேட்குற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன்.